இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங் டோபாலஜிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டோபாலஜிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேம் இந்த ரவுட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்சு, ஹப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு நெட்வொர்க்கை என்ன ஸ்டைல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் டோபாலஜிஸ். ஸோ என்ன ஸ்டைல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வச்சா நமக்கு பெனிஃபிட்டு, என்ன ஸ்டைல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டிராஃபிக்ஸ் இல்லாமல் ஒரு 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 பேக்கெட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த டோபாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டோபாலஜிஸ்ல மேஜராக வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பஸ் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஹைப்ரிட் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி. ஸோ இந்த மாதிரி டோபாலஜிஸை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோபாலஜிஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒருவேளை இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார் டோபாலஜி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார் டோபாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நார்மலாக ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்விட்ச் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே சேம் டிவைஸ்னால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சுக்கும், அதே மாதிரி இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சுக்கும், இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சுக்கும், இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சுக்கும் நான் கனெக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, இப்போ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பக்கம் பிசிஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 ஒரு 2 பிசி, இந்த பக்கம் ஒரு 2 பிசி, இந்த பக்கம் ஒரு 2 பிசி, இந்த பக்கம் ஒரு 2 பிசி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் ஒயரை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் இந்த காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஸோ நம்ம இங்கே கனெக்ட் பண்ண மாட்டோம், இந்த ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணணும், இந்த சிஸ்டத்தை. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் என்ன டோபாலஜிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் டோபாலஜி. நான் சொன்னது உங்களுக்கு ஸ்டார் சொல்லியிருந்தேன், சாரி, ரிங் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம ரிங் டோபாலஜி தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ரிங்கை முடிச்சுட்டு நம்ம ஸ்டாருக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ ரிங் டோபாலஜி இருக்குப்பா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிங் டோபாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிங் டோபாலஜியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இது ரிங் வச்சுக்கலாம், நான் ஸ்டாரையும் உங்களுக்கு நான் போட்டுடுறேன். அப்போனா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரிங் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாரையும் நம்ம கொடுத்துடலாம். ஒரு ஸ்விட்ச், என் டிவைசஸில் சிஸ்டம்ஸ் 1 2 3 4. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், என்னால் கனெக்ஷன்ஸ். ஸோ இங்கேருந்து கொடுத்துக்கலாம், கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம், இங்கே கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா கனெக்ஷன்ஸும் கொடுத்துக்க முடியும். இது வந்து நேம் கொடுத்துக்கலாம், ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். சரி, இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பிசிக்கும் கண்டிப்பாக we need to set an IP. கரெக்டாக?
ஸோ 192. ஸ்விட்ச் தானே, அப்போ எல்லாமே ஒரே நெட்ஒர்க்கில் இருந்தால் தான் ஸ்விட்ச் வந்து கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு வந்து. ஸோ 10.1 அதே மாதிரி 192.168.10.2 192.168.10.3. ஸோ இதுக்கு 192.168.10.4 192.168.10.5 192.168.10.6. நான் வரிசையாக கொடுக்குறேன்ட்டு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. 192.168.10.8 அப்படிங்கிற விஷயத்த நான் கொடுத்துப்பேன். சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய P6 கொடுக்கலாம். இது வேற டோபாலஜி, இது வேற டோபாலஜி. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த டோபாலஜி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்தில் போய் நம்ம என்ன பண்ணலாம், கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம செட் பண்ணணும். டெஸ்க்டாப் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் 192.168.10.1 அப்படிங்கிறத நான் கொடுத்து சப்நெட் மாஸ்க்கை என்ட்ரு பண்ணிடுறேன். அதே மாதிரி கேட்வே கிடையாது. ஸோ அதே மாதிரி ஐபி கான்ஃபிகரேஷனில் IPv4 68.10.2 அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. Desktop IP configuration 192.168.10.8. IP configuration 192.168.10.7. அதே மாதிரி தான் இங்கேயும் 192.168.10.6. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பிசிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணணும். அடுத்தது 10.4. சாரி, சப்நெட் மாஸ்க் கொடுக்க மட்டும் பாருங்க. ஓகே, ஃபில் ஆயிடுச்சு. வெறும் 92ல் 192. ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டோமா, இங்கே பாருங்களேன் எல்லாமே க்ரீன் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல. ஏன்னா சேம் டு சேம் டிவைஸ்க்கு நான் வேறு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கரெக்டாக எது வேணுமோ அதை செலக்ட் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். என்ன ஒயர் வேணும்னா இந்த ஒயர் வேணும் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கனெக்ட் ஆகிடும். சரி, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. இப்போது ஒரே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ பிங் பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நான் பிங் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நேம் நம்ம வச்சுக்கலாம் சும்மா நார்மலாக. ஸோ ஹரிஷ் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு நேம் வைக்கிறேன். இவர் வந்து அரவிந்த் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஹரிஷ் வந்து அரவிந்தை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நினைக்கிறாங்க. சரி, எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க, பிங் பண்ணலாமா? ஸோ எப்படி பிங் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹரிஷ் தான் இவரை கம்யூனிகேட் பண்ண போகிறார். ஸோ இங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் பிங் பண்ணலாம். பிங் யாரை கூப்பிடணும், 192.168.8.10.6 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது, ரிப்ளை கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ கம்யூனிகேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இது எப்படி கம்யூனிகேட் ஆகுது ரிங் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே நான் ஒரு மெசேஜ் நான் இங்கேருந்து ஒரு பேக்கெட் ஹரி சென்ட் பண்ணுறாருன்னா இந்த பாத் வழியாக இங்கே வரும். வந்துட்டு இந்த ஸ்விட்சில் இருந்து அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னா 2 வழி இருக்குது. இந்த ஸ்விட்ச்லேருந்து இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். ஸோ 2 வே இருக்குது இந்த ஸ்விட்சுக்கு. இப்போ இந்த வேயை பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வே வந்து சரியாக வந்து நமக்கு இது ஆகல. ஆக்சுவலி இது நமக்கு நார்மலாகவே டிஃபால்ட்டாக இந்த ரிங் டாபாலஜி பண்ணும்போது இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் இங்கே நமக்கு இது இருக்கும். ஸோ இது வந்து க்ரீன் ஆகாது, ஏன்னா நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக அவங்க வச்சுருக்காங்க. அப்படி இது பார்க்கும்போது இந்த பக்கம் வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்னங்கிறது இந்த ஸ்விட்ச் யோசிச்சு அடுத்தது இந்த
இந்த ஸ்விட்ச் வந்து இந்த வழியா நமக்கு சென்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இங்க வந்துட்டு இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருந்து நமக்கு இங்க கீழே அடுத்த வழி கீழே தான். இந்த வழிக்கு நமக்கு சென்ட் பண்ணும். ஸோ நீங்க ஏரோ கீ பார்த்துட்டு இந்த வழியில தான் வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த வேல அது சென்ட் பண்ணும். அடுத்து இந்த ஸ்விட்ச் வந்து பார்க்கும். இந்த ஸ்விட்ச் வந்து அதாவது எப்படின்னா இந்த ஸ்விட்ச்ல இருந்து இங்க அனுப்பி இந்த ஸ்விட்ச் வந்து இங்க நம்மளுடைய சிஸ்டம் யாராவது இவங்க இருக்காங்களா, அரவிந்த் இருக்காங்களான்னு செக் பண்ணும். இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, நேரா இந்த ஸ்விட்சுக்கு அனுப்பும். இந்த ஸ்விட்ச் வந்து இங்க அரவிந்த் இருக்காங்களான்னு பார்க்கும். ஆமா இருக்காங்க அப்படின்னா இங்க சென்ட் பண்ணிடும். திரும்பவும் அதே மாதிரி தான் எனக்கு ரிப்பீட்டா நடந்துட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? பாக்கெட் வைக்கிறேன். ஹரிஷ் கிட்ட ஒரு பாக்கெட்டையும் அரவிந்த் கிட்ட ஒரு பாக்கெட்டையும் வச்சிடுறேன். சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாமா? இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ரூட் வழியா எனக்கு என்ன ஆகாதுன்னா போகாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அங்க வந்து எனக்கு ரூட் இல்ல. அதனால எனக்கு என்ன ஆகாதுன்னா இது போகாது. ஸோ எனக்கு இங்க வந்துட்டு இந்த ஸ்விட்ச் இப்போ இங்க பார்க்கும். இல்லைன்னு தெரிஞ்சோடனே இந்த ஸ்விட்ச்க்கு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த பிசிக்கு அனுப்பணுமோ கரெக்டா அந்த பிசிக்கு எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரிங் டோபாலஜியோடைய வேலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்லயோ இல்லை ஹோம்லயோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒரு சைடு அந்த அந்த மெசேஜ் போகிற வழியில் அங்கிட்ட ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ ப்ராப்ளம்னால அந்த பக்கம் ரீச் ஆக முடியலனாலும் இன்னொரு சைடு அது போய் என்ன பண்ணோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் வேல அது கொண்டு போய் சேர்க்கும் இந்த ரிங் டோபாலஜியில். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட், இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட், இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட் சென்ட் பண்ணணும்னா இந்த வேலையில் வந்தால் இப்போ ஒன்றும் இல்லை, ஹரிஷ் இந்த பிசி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இப்படியே வந்துடும். இது இந்த வே நல்லா இருந்துச்சுன்னா. பட் இந்த வேல ப்ராப்ளம் இருக்கிறதுனால இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க வந்து அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும் ரிங் டோபாலஜிஸ்ல. ஸோ அடுத்தது ஸ்டார் டோபாலஜில கனெக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துக்கணும். 192.168.10. அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தா 192.168.10.2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 192.168.10.3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது இங்கே 192.168.10.4 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நான் 4 சிஸ்டம்ஸ்க்கு நான் கொடுத்துறேன். இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும். ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன். வேறு வேறு நெட்வொர்க் வேணும்னா ரவுட்ரு வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸ்விட்சை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸ்விட்சை விட ரவுட்ரு வந்து மோர் இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக் 192.168.10.1. ஸோ ரியல் டைமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி தான் வந்துட்டே இருக்கும். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.10.2. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது டெஸ்க்டாப்பில் ஐபி கான்ஃபிகரேஷன்ஸில் 192.168.10.4 அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். அடுத்து இங்கே டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.10.3 அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த பிசிக்கு இங்கே சென்ட் பண்ணால் இங்கே போயிடும், இங்கே சென்ட் பண்ணால் இங்கே சென்ட் போயிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்விட்சை இந்த ரிங் ஸ்டார்ட் போல ஸ்விட்ச் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? சரி, இங்க என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்போ இங்க எல்லாமே டைரக்டா ஒரே ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லேன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிசிக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த விதமான டேட்டாவும் சென்ட் பண்ணவே முடியாது. இந்த பக்கத்துல இருந்து இங்க அனுப்புறேன், இது ஏன்னா இங்க அல்டர்னேட்டிவ் வேஸும் கிடையாது, ஒரே வழிதான். நேரா ஸ்விட்ச் வந்துட்டு ஸ்விட்ச் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா அனுப்பும், இல்லைன்னா எதுவும் பண்ணாது. ஸோ அதுதான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க இருந்து இங்க சக்சஸ்ஃபுல். ஒரு வேலை இது இல்ல அப்படின்னா இப்போ என்னால பண்ண முடியுமா? இங்க ஒன்று வச்சுட்டு இங்க ஒன்று வச்சா இன் ப்ராக்ரஸ் ஃபெயில், ஸ்விட்சோட நின்றுடும். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு சிமுலேஷனில் ப்ளே பண்ணுறேன். இங்கே வரும் ஸ்விட்ச் வந்துட்டு, இப்போ ஸ்விட்சுக்கு எங்கே அனுப்பணும்னு தெரியாது.
ஸோ என்ன பண்ணுது, அது கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற எல்லாத்துக்குமே அனுப்புது. யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே போயிடும். ஸோ அப்போ இங்கே வந்தால் தான் திருப்பி ரெஸ்பான்ஸும் கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்க முடியும். ஸோ இந்த ரிங் ஸ்டார்ட் டோபாலஜியில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் உங்களுக்கு போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி. ஓகே, நம்ம இப்போ போல் ஃபஸ்ட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து இது வரைக்கும் இது ஸ்டார் டோபாலஜி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் டோபாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பஸ் டோபாலஜினா என்ன அப்படின்னா ஒரே லைனில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அடுத்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஓகே, அப்புறம் மூணாவதாக ஒரு ஸ்விட்சு, நாலாவதாக ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் எங்கிட்ட 4 ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஒரே லைனில் எனக்கு எல்லா டிவைஸும் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்விட்சில் இருந்து ஒரு பிசி கனெக்ட் ஆகிருக்கு, 2 பிசின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் இருந்து ஒரு 2 பிசி கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்விட்சில் இருந்து ஒரு 2 பிசி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்விட்சில் இருந்து ஒரு 2 பிசி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் அப்படின்னா நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு வேலையாகும். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மட்டும் வராது, அவ்வளோதான். இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எனக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்விட்சுக்காக எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிருக்கும். இந்த ஸ்விட்சிலேருந்து இங்கே வந்திருக்கும். இந்த ஸ்விட்சிலேருந்து சாரி இந்த பிசியிலேருந்து இந்த ஸ்விட்சு, இந்த பிசியிலேருந்து இந்த ஸ்விட்சு, பிசி டு ஸ்விட்ச், இந்த பிசி டு இந்த ஸ்விட்ச், இந்த ஸ்விட்சு, அதே மாதிரி இந்த பிசி டு இந்த ஸ்விட்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை கொடுக்க முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பவும் போல் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு அட்ரஸ் நம்ம செட் பண்ணுறோம். 92.168.10.1, 92.168.10.3 2 கொடுத்துக்கலாம். 2 192.168.10.3, 192.168.10.4, 192.168.10.5, 192.168.10.6, 192.168.10.7, 192.168.10.8, 192.168.10.9. சாரி, ஆல்ரெடி கொடுத்துட்டோமா? ஸோ அப்போ கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் நான் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். Sorry, 10.8, 10.8 இங்கே வந்து
டெஸ்க்டாப் வந்துட்டு ஸோ இதுக்கு நம்ம ஐபி செட் பண்ணலாம் 192.168.10.7. அடுத்தது 10.6 திங் செட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே செட் பண்ணியாச்சா அப்படிங்கிற ஒரு தடவை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். 8.2 செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 5. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருந்து இங்கே அனுப்பணும். இப்போ ஹரிஷ் எங்கே இருக்காரு அப்படின்னா சிஸ்டம் 1ல இருக்காரு. இங்கே இருக்காரு ஹரிஷ் வந்து. ஓகேயா, ஹரிஷ் வந்து இங்கே இருக்காரு. இவர் வந்து எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு. யாரு? அரவிந்த் வந்து இங்கே இருக்காரு. இங்கே இருக்காரு. சரி, இப்போ ஹரிஷ் வந்து அரவிந்துக்கு ஒரு மெசேஜை பிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து பேக்கெட்டை வச்சு நீங்கள் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே. 192.168.10.6 கொடுக்குறேன், ரிப்ளை வந்துடுச்சு. ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போது பேக்கெட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கெட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஓகே, திரும்பவும் கொடுக்கலாமா? சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. அப்போ சிமுலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது அங்கேருந்து ஒரு ஸ்விட்ச் வந்துட்டு திருப்பியும் ஒவ்வொரு ஸ்விட்சாக ட்ராவல் பண்ணி அது பார்த்து இருக்கா இல்லையாங்கிறது அந்த அரவிந்துக்கு கொண்டு வரும். ஓகே, ஒரு வேளை இப்போது இந்த ஸ்விட்சில் அரவிந்துக்கு சென்ட் பண்ணணும். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஒயரில் ஏதோ ஒரு ஃபால்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஸ்விட்ச் நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா இப்போது இங்கேருந்து இவருக்கு டேட்டா போகுமான்னு கேட்டால் போகாது, இங்கேயே நின்றுடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டேட்டாஸ் நமக்கு ஷேர் பண்ண முடியும். ஆனால் இங்கேருந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த பர்சன்ஸ்க்கு நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ் டோபாலஜியில் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன டோபாலஜி அப்படின்னா பஸ் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திரும்பவும் இங்கே போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு வேளை இந்த ஸ்விட்ச் வந்து வேலை பார்க்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நடுவில் ஸ்விட்ச் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வேலை பார்க்கல, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் டைமில் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் கொடுத்துட்டு. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த இதுக்குள்ளே அனுப்பணும்னா சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இந்த பக்கத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனுக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபெயில்டுன்னு வரும். ஏன்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் ஏதோ ஒன்று கட் ஆனதுனால சுத்தம் என்டையர் திங்ஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்விட்ச் நல்லா தான் இருக்குது, இந்த ஸ்விட்ச் தான் ஃபால்ட்டு. பட் இப்போ நல்லா இருந்தும் நம்மளுக்கு போகல இல்லையா? ஸோ இந்த பஸ் டோபாலஜியில் இந்த மாதிரி நமக்கு ஒரு மேஜர் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்க்கு அவங்கவுங்களோட ஒர்க் நேச்சரை பொறுத்து எந்த மாதிரி டோபாலஜிஸ் என்ன மாதிரி ஸ்டைலில் கனெக்ட் பண்ணணுமோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பஸ் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் டோபாலஜி அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு. ஸோ மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம் இந்த ரிங் டோபாலஜி மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே ஒரு அகைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 4 ஸ்விட்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து சைடில் வைக்கிறேன். 1 2 3 தென் 4 மொத்தம் ஒரு 4 ஸ்விட்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். ஸோ இப்போது இதுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சிஸ்டம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சிஸ்டம் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே 2 வச்சுருந்தோம்ல, இங்கே ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிபெண்டன்சி தான் அதெல்லாமே. ஸோ இங்கே நான் இப்படி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் ஸ்விட்சிலேருந்து இந்த பிசிக்கு, இந்த ஸ்விட்சிலேருந்து இந்த பிசிக்கு, ஸ்விட்சிலேருந்து பிசி,
ஸ்விட்சில் இருந்து பிசி, ஸோ இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சு, இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்ச், இப்போ கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அவ்வளோதானா? ரிங் இதுவும் சேமாக தானே இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து இதோட கனெக்ட் ஆகும், இந்த ஸ்விட்ச் வந்து இந்த ஸ்விட்சோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு ரூட் கட் ஆனால் இன்னொரு அல்டர்னேட்டிவ் ரூட் தான் இருக்குது. இந்த ரூட்டும் கட் ஆயிடுச்சுன்னா, ரிங் டோபாலஜியில் இப்போ இந்த ரூட்டும் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, இந்த மெசேஜை இங்கேருந்து அவருக்கு சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அது அப்படி நின்றும். பட் இங்கே அப்படி இல்லை, இந்த ரூட் கட் ஆனால் இந்த ரூட்டுக்கு போகும், இந்த ரூட்டும் போயிடுச்சுன்னா அல்டர்னேட்டிவ் ரூட், அந்த ரூட்டும் போயிடுச்சுன்னா இன்னொரு ரூட். அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்கு. அந்த ரூட் வழியாக அது என்ன பண்ணிக்கணும், ட்ராவல் பண்ணி போய்க்கும். 68.10.1 கொடுக்குறேன், 192.168.10.2 கொடுக்குறேன். இதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 192.168.10.3, 192.168.10.4 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்ததுனால இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கேருந்து யாருக்கு நான் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அரவிந்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஹரிஷ், இவர் அரவிந்த். ஸோ இவருக்கு நான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிசியிலேருந்து வருது பாக்கெட், இங்கே வந்து ஸ்விட்ச் பார்க்கும், இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமான்னு பார்க்கும், இல்லை இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சரி, அடுத்தது இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமான்னு பார்க்கும், இல்லை இங்கேயும் ஏதோ இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. சரி, அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்ன, இந்த ரூட். அப்போ இங்கே போயிடுச்சா, அப்புறம் இங்கே போயிட்டு இங்கேருந்து பார்க்கும், இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும், எஸ் சென்ட் பண்ணும். இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டுக்குள்ளே இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், இல்லை இந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு, அப்போ இந்த ரூட் எடுக்க முடியாததால ஸோ இந்த ரூட்டுக்கு மாற்றி இப்படி போய் நேராக இங்கே போயிடும். ஸோ ஒவ்வொன்றும் அப்படிதான், எங்கே அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அங்கே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நான் இந்த இதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன், இங்கே வந்துட்டு இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், முடியாது, இப்படி நேராக நமக்கு போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வழியில் போயிடும். ஸோ இதுக்கு அனுப்புறதுக்கும் அப்படிதான். ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த வேயை நோக்கி அது ட்ராவல் பண்ணி போயிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா, சாரி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணலையா? ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி பண்ணுவீங்க, பிசி கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப், அவ்வளோதான். இப்போது கொடுத்தாச்சு. சரி, இப்போது வந்து பாக்கெட்டை கொடுத்து பார்க்கலாம். இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு சக்ஸஸ்ஃபுல். சிமுலேஷன் பார்க்கலாமா இது எப்படி போகுதுன்னு. ஸோ இங்கே வந்துடுச்சு, ஸ்விட்ச் யோசிக்குது, ஸோ இப்படி சென்ட் பண்ணுது, அடுத்தது யோசிக்குது, என்ன வழின்னு பார்க்குது, நேராக கீழே வந்துட்டு இந்த பிசிக்கு நமக்கு கொண்டு வந்துடும். வந்துடுச்சா? இப்போ கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ இன்னொரு சினாரியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இவர்கிட்ட இருந்து இங்கே வரணும் மெசேஜ். இப்போ இதை சிமுலேஷன் பார்ப்போம். ஸ்விட்ச் வந்துடுச்சு, இந்த ரூட்டில் போக முடியாது, இந்த ரூட்லேயும் போக வைக்க முடியாது. அப்போ இங்கேருந்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். ஓகே, இங்கேருந்து இப்படி போக முடியுதான்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த ரூட்டில் வந்துட்டு இந்த ரூட் வழியாக அதுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன டோபாலஜி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெஷ் டோபாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். டெஸ்க்டாப் வந்துட்டு ஸோ இதுக்கு நம்ம
ஐபி செட் பண்ணலாம் 192.168.10.7. அடுத்தது 10.6 செட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே செட் பண்ணியாச்சா அப்படிங்கிற ஒரு தடவை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். 8.2 செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 5. ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து இங்க அனுப்பணும். இப்போ ஹரிஷ் எங்க இருக்காரு அப்படின்னா சிஸ்டம் 1ல இருக்காரு. இங்க இருக்காரு ஹரிஷ் வந்து. ஓகே, ஹரிஷ் வந்து இங்க இருக்காரு. இவர் வந்து எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. யாரு? அரவிந்த் வந்து இங்க இருக்காரு. சரி, இப்போ ஹரிஷ் வந்து அரவிந்துக்கு ஒரு மெசேஜை பிங் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்க உள்ள போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்க வந்து பாக்கெட்டை வச்சு நீங்க கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே. 192.168.10.6 கொடுக்குறேன், ரிப்ளை வந்துடுச்சு. ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ பாக்கெட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பாக்கெட்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு வந்துடுச்சு. ஓகே, திரும்பவும் கொடுக்கலாமா? சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. அப்போ சிமுலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது அங்கேருந்து ஒரு ஸ்விட்ச் வந்துட்டு திருப்பியும் ஒவ்வொரு ஸ்விட்சாக ட்ராவல் பண்ணி அது பார்த்து இருக்கா இல்லையாங்கிறது அந்த அரவிந்துக்கு கொண்டு வரும். ஓகே, ஒரு வேளை இப்போது இந்த ஸ்விட்சில் அரவிந்துக்கு சென்ட் பண்ணணும். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஒயரில் ஏதோ ஒரு ஃபால்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஸ்விட்ச் நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா இப்போது இங்கேருந்து இவருக்கு டேட்டா போகுமான்னு கேட்டால் போகாது, இங்கேயே நின்றுடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டேட்டாஸ் நமக்கு ஷேர் பண்ண முடியும். ஆனால் இங்கேருந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த பர்சன்ஸ்க்கு நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ் டோபாலஜியில் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன டோபாலஜி அப்படின்னா பஸ் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திரும்பவும் இங்கே போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு வேளை இந்த ஸ்விட்ச் வந்து வேலை பார்க்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நடுவில் ஸ்விட்ச் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வேலை பார்க்கல, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் டைமில் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் கொடுத்துட்டு. ஸோ இப்போது இங்கேருந்து இந்த இந்த இதுக்குள்ளே அனுப்பணும்னா சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இந்த பக்கத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லை நான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனுக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபெயில்டுன்னு வரும். ஏன்னா ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் ஏதோ ஒன்று கட் ஆனதுனால சுத்தம் என்டையர் திங்ஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்விட்ச் நல்லா தான் இருக்குது, இந்த ஸ்விட்ச் தான் ஃபால்ட்டு. பட் இப்போ நல்லா இருந்தும் நம்மளுக்கு போகல இல்லையா? ஸோ இந்த பஸ் டோபாலஜியில் இந்த மாதிரி நமக்கு ஒரு மேஜர் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்க்கு அவங்கவுங்களோட ஒர்க் நேச்சரை பொறுத்து எந்த மாதிரி டோபாலஜிஸ் என்ன மாதிரி ஸ்டைலில் கனெக்ட் பண்ணணுமோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பஸ் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் டோபாலஜி அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு. ஸோ மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம் இந்த ரிங் டோபாலஜி மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே ஒரு அகைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 4 ஸ்விட்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து சைடில் வைக்கிறேன். 1 2 3 தென் 4 மொத்தம் ஒரு 4 ஸ்விட்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். ஸோ இப்போது இதுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சிஸ்டம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சிஸ்டம் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே 2 வச்சுருந்தோம்ல, இங்கே ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிபெண்டன்சி தான் அதெல்லாமே. ஸோ இங்கே நான் இப்படி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் ஸ்விட்சிலேருந்து இந்த பிசிக்கு, இந்த ஸ்விட்சிலேருந்து இந்த பிசிக்கு, ஸ்விட்சிலேருந்து பிசி, ஸ்விட்சிலேருந்து பிசி,
ஸோ இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்சு, இந்த ஸ்விட்சில் இருந்து இந்த ஸ்விட்ச், இப்போ கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அவ்வளோதானா? ரிங்கு இதுவும் சேமாக தானே இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து இதோட கனெக்ட் ஆகும், இந்த ஸ்விட்ச் வந்து இந்த ஸ்விட்சோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு ரூட் கட் ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் தான் இருக்குது. இந்த ரூட்டும் கட் ஆயிடுச்சுன்னா, ரிங் டோபாலஜியில் இப்போ இந்த ரூட்டும் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, இந்த மெசேஜை இங்கேருந்து அவருக்கு சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அது அப்படி நின்றும். பட் இங்கே அப்படி இல்லை, இந்த ரூட் கட் ஆனால் இந்த ரூட்டுக்கு போகும், இந்த ரூட்டும் போயிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட், அந்த ரூட்டும் போயிடுச்சுன்னா இன்னொரு ரூட். அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்குது. அந்த ரூட் வழியாக அதை என்ன பண்ணிக்கணும், ட்ராவல் பண்ணி போய்க்கும். 68.10.1 கொடுக்குறேன், 192.168.10.2 கொடுக்குறேன். இதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 192.168.10.3, 192.168.10.4 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்ததுனால இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கேருந்து யாருக்கு நான் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அரவிந்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஹரிஷ், இவர் அரவிந்த். ஸோ இவருக்கு நான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிசியிலேருந்து வருது பாக்கெட், இங்கே வந்து ஸ்விட்ச் பார்க்கும், இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமான்னு பார்க்கும், இல்லை இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சரி, அடுத்தது இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமான்னு பார்க்கும், இல்லை இங்கேயும் ஏதோ இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. சரி, அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்ன, இந்த ரூட். அப்போ இங்கே போயிடுச்சா, அப்புறம் இங்கே போயிட்டு இங்கேருந்து பார்க்கும், இந்த ரூட்டில் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும், எஸ் சென்ட் பண்ணும். இந்த ரூட்லேருந்து இந்த ரூட்டுக்குள்ளே இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், இல்லை இந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு, அப்போ இந்த ரூட் எடுக்க முடியாததால ஸோ இந்த ரூட்டுக்கு மாற்றி இப்படி போய் நேராக இங்கே போயிடும். ஸோ ஒவ்வொன்றும் அப்படி தான், எங்கே அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அங்கே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நான் இந்த இதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன், இங்கே வந்துட்டு இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், இப்படி போக முடியுமான்னு பார்க்கும், முடியாது, இப்படி நேராக நமக்கு போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வழியில் போயிடும். ஸோ இதுக்கு அனுப்புறதுக்கும் அப்படி தான். ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வே நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த வேயை நோக்கி அது ட்ராவல் பண்ணி போயிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா, சாரி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணலையா? ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி பண்ணுவீங்க, பிசி கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப், அவ்வளோதான். இப்போது கொடுத்தாச்சு. சரி, இப்போது வந்து பாக்கெட்டை கொடுத்து பார்க்கலாம். இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு சக்ஸஸ்ஃபுல். சிமுலேஷன் பார்க்கலாமா இது எப்படி போகுதுன்னு. ஸோ இங்கே வந்துடுச்சு, ஸ்விட்ச் யோசிக்குது, ஸோ இப்படி சென்ட் பண்ணுது, அடுத்தது யோசிக்குது என்ன வழின்னு பார்க்குது, நேராக கீழே வந்துட்டு இந்த பிசிக்கு நமக்கு கொண்டு வந்துடும். வந்துடுச்சா? இப்போ கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ இன்னொரு சினாரியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இவர்கிட்ட இருந்து இங்கே வரணும் மெசேஜ். இப்போ இதை சிமுலேஷன் பார்ப்போம். ஸ்விட்ச் வந்துடுச்சு, இந்த ரூட்டில் போக முடியாது, இந்த ரூட்லேயும் போக வைக்க முடியாது. அப்போ இங்கேருந்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். ஓகே, இங்கேருந்து இப்படி போக முடியுதான்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த ரூட்டில் வந்துட்டு இந்த ரூட் வழியாக அதுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன டோபாலஜி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெஷ் டோபாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல